இல்ல கேக்குறேன் கேவலம் உன்னோட அதாவது ரஜினி சொன்ன மாதிரி இன்னொரு வசனத்துல சொன்ன போனால் டிஎன்ஒன்றில் இருக்கிறது எனக்கு அன்பால சேர்ந்த கூட்டம், சரியா? அதிகாரத்தால சேர்ந்த கூட்டம் இல்ல, கேமால சேர்ந்த கூட்டம் இல்ல. நான் இன்றைக்கும் பழகிறேன், யார் என்னோட மனசு கூட புண்படுத்தின கிடையாது. இத்தனை வருஷமா இருக்க இல்லையா? இன்றைக்கு உன்னோட வெப்சைட் ரிலீஸ் ஆயிடுச்சு, இதே மாதிரி யாருக்குமே நான் வெப்சைட் போட்டது கிடையாது, போட போறதும் கிடையாது. சரி, கெட்ட பேர உன்னுடைய நீ நினைக்கிற ஏதோ அங்க இருக்கு அந்த கோல் போய் சொல்லிட்டு போன மாதிரி என்னுடைய நான் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கேன். நான் தான் உன்னுடைய வெப்சைட் போட்டிருக்கேன். ஏழுமா இருந்தால் செய், ஒன்றை மசிரும் புடுங்க முடியாது, சரியா? கெட்ட வார்த்தை நான் சொல்றேன், ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால. நான் சொல்றேன், நீ என்னுடைய டேலண்ட்ல நான் யாரையுமே பிரிச்சு பார்க்க இல்ல, இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன் எப்படி நான் சொல்ல மாட்டேன், சரி? அப்படி இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன், உன்னால ஒரு மாஸ்டர் கூட புடுங்க முடியாது. ஓகே, கவர்மெண்ட் சொன்னா உன்னுடைய எங்க இருக்கிறான்னு சொல்லு, எந்த இடத்துல இருக்க நான் சந்திக்கவும் தயாரா இருக்கேன், சரி? இதை விட்டுட்டு நல்லா பழகிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதவ வச்சுக்கிறது எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கு. எல்லாம் கேவலம் இந்த நவீன உலகத்துல நான் தான் அவங்க பேக் ஐடி போட்டிருக்கேன், நான் தான் இந்த ரூம், நீ தான் இந்த ரூமை பேக் ஐடி போடுறது, ரூமை லாக் பண்றது எல்லாம் நீ வந்தா பிறகு நடக்குது, வடிவா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாஸ்டரும் பிடுங்க முடியாது, உன்னாட்டி ஒரு டேலண்டும் கூட இல்லை, சரியா? எத்தனை தடவை என்ன பூட்டை பண்ணி பார்த்தேன், அல்ல என்ன எல்லாமே செய்து பார்த்தேன், ஒன்றுமே செய்ய முடியல. கடைசி கட்டத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உடைவ வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ண, இவன் தான் இந்த பேக் ஐடி போடுறான், இவங்களோட பேசினா அப்புறம் பார்த்தேன், ஒன்று பண்ண கூட வாயாவது சொல்லி முடிக்க கேவலம். 5 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? 50 ஐடி இருக்கிற நேரத்துல உனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரூம்ல, இல்லையே? கேவலம். அல்ல உன்னால ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச முடியுதா? அல்லது ஒரு ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு பாடகர் மாதிரி பாட முடியுதா? இல்ல. உனக்கு ஒரு சிகரெட் கூட விடாது, கடைசி வரையும் விடாது. அப்படி என்ன இருக்கு? மூஞ்சியே சகிக்க முடியல, அது கருப்பச்சு பார்ப்போம், அது வேற பிரச்சனை. யாரே அந்த போட்டோ சகிக்க முடியாது, அப்படியான மூஞ்சியா இருக்குது. அவரே ஒரு சந்தோஷமா இருக்கணும் இல்லைன்றது அதே மதிக்க முடியல. அதை விட்டு எங்க கேவல. இப்படித்தான் யாரு நல்லா பேசுறவங்களை பிரச்சனை பண்ணி வைக்கிறது. நல்லா பேசுவேன், நீங்க என்ன நிச்சயம் கிளிக்க போறீங்க, எத்தனை வருது எல்லாருமே கிளிச்சிட்டு போயிட்டாங்க இந்த ரூம்ல. அதுக்கு முதல் டெக்ஸ்ட்லயே எத்தனை பேருமே செய்ய முடியாத விஷயத்த டெக்ஸ்ட்ல, அதாவது நான் ஒரு 3-4 மாசம் தான் இந்த டெக்ஸ்ட் வாய்ஸ்க்கே வந்துக்கிறேன். டெக்ஸ்ட்ல ஒருவருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ வாய்ஸ்ல செய்ய போறியா? இல்ல கேக்குற உன்னாட்ட அப்படி என்ன நீ உன்னாட்ட இருக்குது? நான் உன்னாட்ட கவர்றதுக்கு உன்னாட்ட என்னட்டு இருக்கு? என்ன சொல்லு, ஒரு பேச்சாளனா, ஒரு பாடகனா? ஒன்றுமே இல்ல. அந்த அளவுக்கு என்ன இருக்கு? வார நீ நல்லா பழகிருந்தா நல்லா பழகிருப்ப. இன்னைக்கு என்னக்கே ஆப்படிச்சியே சும்மா இருக்க எனக்கு. நீ யார் எனக்கு? இல்ல கேட்க, நீ யார் எனக்கு? இன்னும் 24 மணி நேரம் 58 மணி நேரம் 100 மணி நேரம் இருக்கேன்னு கேட்கறீங்க. கேட்கறதுக்கு நீங்க யார்? முதல்ல சொல்லு, நீ யார் எனக்கு? ஏன்னா ஒரு உனக்கு கீழே நான் ஐயா போட்டு கொண்டிருப்பான்னு கேட்கறீங்க. நினைக்கிறியோ பண்டி கூட்டம், அதாவது பண்டி எல்லாம் கூட்டம் ஆகிற மாதிரி மற்ற ரூம்ல இருக்கிறவன சிங்கள அவனை கூட்டிக்கொண்டு வர, அவனுக்கு தமிழ் பேச தெரியல. சரி, இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நான் பேசுற தமிழுக்கும் இவனை கூட்டிக் கொண்டு வர தமிழ் பேசுறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தமிழா இருக்குது, சரியா? உண்மையில அவருக்கு வேடிக்கையானது விஷயம். கூலிக்கு ஆக்கள் பிடிச்சு கொண்டு பேச வைக்கிறதுக்கு கேம் போடுறதுக்கு வாரிய எல்லாம் ஒரு மனுஷன். நீ வைரஸோட சேர்ந்த பெண் ஒரு பழைய அடிதான். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு எதிரியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்திலேயும் சொல்றேன், சரியா? இதுவரையில நான் உன்னை கெட்ட வார்த்தை, நீ எத்தனை கெட்ட வார்த்தை தாய் தம்பி எல்லாம் அழுத்து நான் எல்லாம் பேச மாட்டேன், அப்படி என்றைக்குமே பேச மாட்டேன். ஆனா நீ இந்த ஒரு கேவலமா இருக்கிறியே, எனக்கு இதாத்தான் இருக்கு. வரியா போடு டிஜே தமிழ் மியூசிக் இல்லையா, அந்த மியூசிக் வேலை செய்தா தானே நீ அங்க அருந்தாக்கு போட்ட, நீ அங்க ஒன்றுமே வேலை செய்யல. சரி, அப்படி வேலை செய்தா பரவாயில்ல, போட்டா வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷப்படுவேன். போட்டுட்டியா? சரியா? ஓகே இருக்கா? பார்த்தா போச்சு, நான் இல்ல. சரி, அப்படி போட்டா இந்த மாதிரி போட்டிருக்கான்னு பாப்போம். படத்தை போட்டியா? சரி, போய் பாப்போம். ஒன்றுமே புடுங்க முடியாது, நீ அருந்தாக்கு போட்டு முடிஞ்சு பிறகு போட்டு முடிஞ்சிடும். சரி பாப்போம், அப்படியேதான் பாப்போம், இருந்தா பாக்கலாம், நல்ல விஷயம். சரி, ஒன்றுமே வரையில. சரி, இந்த அளவு பொட்ட இதேதான் இருக்கிற நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த லிங்க்கு போய் பாருங்க. இதைத்தான் சொல்ற பொட்ட பசங்க சொல்லி, சரியா? பொட்டை என்று சொல்றது இதைத்தான். அது
பொட்டவையில பாக்குறேன்னு சொல்றது இருக்கு இல்லையா, இல்லாத ஒன்ற இருக்குன்னு சொல்றது அவன் பொட்டையன் தானே. அவன் வந்து போய் பாருங்க அந்த லிங்கில அந்த லிங்க் இருக்காங்க ஒன்றுமே இல்ல, ஒரு பொட்டை. ஒரு பொட்டையில வரையா தெரியுது இல்லையா நண்பர்களே, வரையா சொல்லுங்க இந்த பொட்டை இங்க ஷட்டிங் ரூம்ல வந்துதான் எங்களுடைய பேர்களை புகழ்களை காக்கணும் ஒன்றுமே இல்ல. சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கோள். இதை விட்டுட்டு தமிழ் music.com அதே என்ன இருக்கிற இல்ல கேக்குற போட்டா சரி, அது போட்டாலும் சரியா அதுல இதை ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, அதே இது பண்ணதே இல்ல. அந்த லிங்க கொண்டு சும்மா போடலாமா? ஒரு பொட்டை தானே நீ வந்து இல்ல கேவலம் ஒரு பொட்டை. அது வந்து விமோசனம் இல்லாத ஒரு மனிதன் மயக்க பிடிச்சா கேவலம். பக்கத்துல சிந்தாவனை கூட்டிக்கொண்டு வாரு சென்னை, இந்த சென்னை தமிழ்நாடு 2 தமிழ்நாடு 3 போய் சிங்களவங்கள அரைக்குற சிங்களம் இருப்பான், அவனை கூட்டிக்கொண்டு வாரது. டிஜேக்கா பேசு, என்னால பேச முடியல, ஐயோ பேச முடியல, யாருமே என்னுடைய செல்ல போடுறா இல்ல, எல்லாரும் இக்னோர் போட்டுட்டாங்க. உன்னை இக்னோரா போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் இக்னோர் போட்டிருக்காங்க சொன்னா நீ இருந்த என்ன யோசனம்? நீ பேக் ஐடி போட்டு அந்த அளவான உன்னுடைய பாட் ஐடி எல்லாம் போட்டும் இத்தனை பேர் உனக்கு இக்னோர் போட்டிருக்காங்களே. உண்மையில அந்த என்ன இக்னோர் போடாம இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே உண்மையில 2 கரமும் கூட்டி கரவதுன்னு சொல்றேன், கைகோப்பி வணங்குறேன். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கலையே. உண்மையில வந்து இவ்வளவு பேர் இருந்தீங்க நல்ல நண்பர்கள், உண்மையில அசைக்க முடியாத நண்பர்கள் இருக்கிறீங்கன்றதான் நான் இருகரம் கூப்பி எல்லாருமே வணங்குறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இவ்வளவு பேர் வந்து நீங்க வந்து அவனுக்கு ஆதரவு கொடுக்கல, நல்லதுக்கு நல்லதை செய்றீங்க. நான் உண்மையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது டிஎன்1ல என்றதுக்கு உண்மையில எல்லா நண்பர்களுக்கும் உண்மையில ஒரு கும்போடு எல்லாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அவ்வளவு போதும். அதான் அவனுக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லல. நான் கேமரம் இல்லை, நான் இருக்கக்கூடிய நண்பர்கள் பட்டர்ஃபிளைக்கு தெரியும், சிஸ்டருக்கு தெரியும், என்ன நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்டான். ஆனா இன்றைக்கு வந்து இந்த பேக்கடி போடுறதும் அல்லது நான் தான் இந்த ரூமை எல்லாம் செய்யறேன் கேவலமா செய்யறேன்னு அவன் சொல்றான், அவன் மனசை கூடாம உண்மையில வந்து அதை விட வந்து ஜிஎல் கீடா மிரடதும் வந்து இன்னொரு எவ்வளவு நல்ல நத்தியா ஒரு சௌகரியா பழகக்கூடிய அவாவையும் வச்சு அவாக்கு நான் தான் கெட்ட வார்த்தையில பேக்கடி போடுறான்னு சொல்றான்டா. இவ்வளவு ஒரு கேவலமா இருப்பான். என்ன ஒரு மனுஷனா இருக்கவே சந்தர்ப்பமே இல்லை. இவனை வந்தாலும் முன்னால எத்தனை வளர்றது அல்லது மண்டல முடிய இருக்க திட்டேக்களை விட இவங்க இப்படியெல்லாம் நினைச்சு திட்டுறாங்களே 2 யோசிச்சிடான் ஒரு நேரத்துல. ஆனா இன்றைக்கு வந்தா அத ரியல் எனக்கு வந்துட்டு அப்ப சிந்திக்கலாம் தெரிஞ்சது உண்மையில அவங்க சரியா தான் செய்திருக்கிறாங்க. சரியா செய்யறத மட்டுமே இல்ல, இப்ப என்ன இருக்குது இல்ல கேக்குறேன். இந்த ரூம்ல இந்த பெண்ணு சொல்றவன் அல்லது வந்து இந்த பெண்ணு சொல்ற அதாவது வந்து தெரியாத நண்பர்களுக்கா சொல்ற இந்த ரூம்ல எஃப்கே அந்த ஐடியில இருக்கான் இல்லையா, எஃப்கே அந்த ஐடியில இருக்கிறவன் இவன் என்ன பற்றிய ஒரு பாடகனா அல்ல ஒரு அரசியல்வாதியா? ஒரு வாய்ஸ்ல பேசுறது கூட சகிக்க முடியாத ஒரு வாய்ஸ். சரி, ஒரு தமிழ்ல கேட்கிற அதாவது அமுதென்று பேர் அந்த தமிழே எங்கள் உயிருக்கு மேலண்ட மாதிரி பாடிக்கிறாங்க அந்த கவிஞன். அப்படியே அந்த தமிழர் கூட வந்து தமிழா பேசினா கூட அது இனிமே இருக்குது. சரியா, அது உங்கள்கிட்ட என்ன அப்படி இருக்குது? ஒன்றுமே இல்ல, பேச்சு இல்ல, ஒரு அரசியல்வாதி மாதிரி அல்லது பொலிட்டிக்கல் அல்லது வந்து ஒரு சமூக சிந்தனையோட பேசுறியா? ஒன்றுமே இல்ல. அந்த புராண குணம் தான் நீங்க மற்றவன் அந்த கொழுவுறது. நான் இந்த கேங்க் நான் அப்படி பிடிச்சிட்டேன் அந்த கேட்கல கூட உனக்கே தெரியும். இந்த ரூமுக்கு அந்த எஃப்சி அந்த விரைக்குல அதாவது சற்றும் திராவிடியோட பிரச்சனை அந்த அந்த இதுக்கு போடைக்குள்ள கூட அதுக்கு சற்றும் திராவிடி கூட இன்றைக்கு என்னோட எதிரியா தான் இருக்கா. சரி, அப்படி இருந்தும் நான் உன்னை ஆதரிச்ச ஒரு மனுஷன். ஏன்னு சொன்னா நல்லா இருப்பான், இப்படியா இருக்கா, அப்படி நடக்குமான்ட்டு. ஆனா அத அந்த முகத்தை காட்டு நீ வழியா வந்து அப்ப இன்றைக்கே சிந்திக்கிட்டேன். இல்ல அன்றைக்கு கூர்பையோட பேசிக்கல நான் சிந்திச்சிட்டேன் ஒரு கேவலம் மாத்தான் இருப்பான். இன்றைக்கு வந்து என்ன தனிப்பட காட்ட வழி கிடைக்கல, நான் சும்மா இருக்க மாட்டேன். சிங்கம் சிங்களா தான் வரும், பண்டி கூட்டம் அவரும் கண்ணா என்னுடைய நீ பேச வலிக்கிட்டு இருக்கா இல்ல என்னுடைய கேம்பட வலிக்கிட்ட. இப்ப வெப்சைட் டிவில இருந்து எத்தனை விஷயம் வெப்சைட்ல வந்து என்னுடைய அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணி எல்லாம் செய்யற. கண்ணா பயப்படாத முகம் வந்துட்டு இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு மாசத்துக்கு முன்னா புடுங்க முடியாது. சரி,
நான் கேமர் இல்ல, நான் பல விஷயங்கள்ல எல்லாரோடையும் சண்டை போடையிலே காலில் விழுந்து கேட்டிருக்கேன். நான் கேமர் இல்ல, யாரோடையும் சண்டைக்கு வர மாட்டேன். ரெண்டு தான் இந்த ரூம்ல இருந்தா. ஆனா உன்ன போல ஒரு கபோதி பையல் இருக்காங்களே இல்லையா, நல்ல மனுஷரை கிட்ட